அதாவது ஜாதகத்தில் வந்து ஆயுசு கெட்டி இல்லை அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது வந்து அந்த கோயிலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60ஆம் கல்யாணம் இந்த கோயிலில் தான் பண்ணுறாங்களே அது ஏன் அப்படிங்கிறது உனக்கு கேட்பாங்க. ஐயா உங்களுக்கு 70 வயது பூர்த்தி அடைந்து இப்போ திருமணம் செஞ்சுருக்கிறீங்க அப்படியா? ரைட்டு. சஷ்டி ஆஃப் த பூர்த்தி. என்ன ஊர் நீங்கள்? காரைக்கால் தான். காரைக்கால் நீங்கள். வெரி குட். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும். எங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க. அப்படியே கைகூப்பி அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த மார்கண்டேஸ்வரர் அவர் வீட்டில் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அபிராமி அம்மன், அந்த அபிராமி பட்டர் அங்கே பாடியதாக சொல்கிறார்கள். இந்த அபிராமி பட்டர் வந்து எங்கிருந்து பாடினார், என்ன பாடினார்? அவர் அமாவாசையை பௌர்ணமியாகவும் பௌர்ணமியையும் மேலானவன் சிவபெருமான் தான். சிவபெருமான் பல ரூபத்தில் இருக்கின்றான். அந்த சிவபெருமான் அனதினமும் சிவாய நமக அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய பேசிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம நிற்கிறது வந்து அந்த மார்கண்டேஸ்வரர் உள்ளே தெற்கு நோக்கி ஒரு சன்னதியில் வீற்றிருக்கும் ஒரு அற்புதமான கோவில். இங்கே மூலவர் யார் என்றால் அமிர்தகடேஸ்வரர் அம்பாலயாமி அம்மன். நன்றாக கவனிங்கள். அபிராமி அம்மன் ஆலயம் என்றுதான் சொல்வார்கள். மூலவர் வந்து இங்கே அமிர்தகடேஸ்வரராக இருந்தாலும் கூட இது அபிராமி அம்மன் அப்படி. இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு அந்த போர்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள், ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, நான் இப்போ தான் பார்க்குறேன். தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை ஸ்ரீ அமிர்தகடேஸ்வர தேவஸ்தானம் திறக்கடையூர் அப்படின்னு போட்டிருக்குது. இதோடு இல்லாமல் ஷெட்டு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ அருமையான ஷெட்டு இது. அதுக்கு முன்னாடி இந்த ஷெட் இல்லை, இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. நாம் ஆலயத்திற்குள் உள்ளே செல்கின்றோம். அது பழையபடி அதே பெயிண்டிங் தான். ஆலயத்தினுடைய உள்ளே செல்ல போகின்றோம். நடை அடைக்கப்பட்டுள்ளதா என்ன என்று எது தெரியவில்லை. அதாவது ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நபர்களால் பலவாறாக பேசப்படும், பல வாராக பேசப்படும். அபிராமி பட்டர் இந்த இடத்தில் அமர்ந்துதான் பாடியதாக கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இந்த உள்ளே கோபுரத்தில் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் ஒரு மாடம் இருக்கும். அந்த மாடத்தில் அமர்ந்துதான் அபிராமி பட்டர் அந்த இறைவனை எப்பொழுதும் அமர்ந்து அந்த தியானித்து கொண்டிருந்தார், போற்றி கொண்டிருந்தார். இது எதிரே உள்ள ஒரு அதாவது ஒரு மாடம் போல் இருக்கும் இல்லையா, ஒரு திண்ணை போல் இருக்கும். அது இடதுபுற திண்ணையில் தான் அமர்ந்து அந்த அபிராமி பட்டர் உட்கார்ந்து பாடிக்கொண்டே இருந்தார் என்று சொல்கின்றார்கள். விசாரிப்போம். புதிதாக நான் எதையும் காட்டவில்லை. இங்கே பாருங்கள், உள்ளே போனவுடனே இது பழைய மண்டபம் தான். அது பழைய மண்டபம்னா புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபம் தான். எங்கே ஒரு களீர் ஆரம்பத்தில் அது வலப்புறம் நிறுத்தியிருப்பார்கள், எப்பொழுதும் இடப்புறம் நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த களீரை அருகில் சென்று பார்ப்போம். இதுதான் அந்த ஆலயத்தினுடைய களீர் ஆணை. ஐயா இது பேர் என்னையா? என்னுடைய பேர் அபிராமி. இதுதான் அந்த தேவஸ்தானத்துக்குள்ளே களீர். இது அபிராமி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாளாக இருக்குல்ல. ஓ, இதுக்கு முன்னாடி வேறு யானை இருந்ததில்ல? வேறு யானை இருந்தது. அந்த யானை பேர் என்ன? பழைய யானை பேர் அதுவும் அபிராமி தான். இது அதனுடைய இது வேறு யானது. இது அஸ்ஸாமில் போய் வாங்கினது. இது எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருடமாக அந்த யானை இருக்குது. வெரி குட், வெரி குட். உங்கள் பேர் என்னங்க? நீங்கள் யானை பார்க்குறீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சுகுமாரன். அவங்க சார் பிரவீன். அந்த யானையை தரிசித்து விட்டு அப்படியே உள் மண்டபம் வழியே வரும். அப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே ரைட் சைட் போனீங்கன்னா தான் நீங்கள் அபிராமி அம்மன் சன்னதி போவோம். நடை சாத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுனால முன்னாடி நம்ம அபிராமி சன்னதியை பார்த்துருவோம். நம்ம அர்ச்சனை சீட்டு வழங்கும் இடம் அப்படின்னு அழகாக ஒரு போர்டெலாம் வச்சுருக்குறாங்க. இது உள் கோபுரம், மேல் கோபுரம். இது அதாவது வெளி கோபுரம். அது அந்த வெளி கோபுரத்திலேருந்து நம்ம உள்ளே வருகின்றோம். இது 2வது கோபுரம். இது அந்த 2வது கோபுரம் தொட்டவுடன் வலதுபுறத்தில் அபிராமி அம்மன் இருக்கின்றார் என்பது உங்களுக்கு அறிந்ததை சொல்லி தெரிவதில்லை. அங்கே போவோம். நம்ம இப்போ ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டீங்க, கேமரா, செல்ஃபோன், வீடியோ எதுவும் அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. இது அபிராமி அம்மனுடைய வெளி வளாகத்தில் நிற்கிறோம். நம்ம அது உள்ள கோயிலுக்குள்ளே தான் நிற்கிறோம். அதான் அபிராமி அம்மன் கோயிலில் வந்து அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் உள்ளே வந்து நம்ம இங்கே அபிராமி அம்மன் சன்னதிக்கு வர்றோம். படமே நம்ம தூரம் நம்ம படம் எடுத்துக்கோங்க. இதாங்க கொடிமரம் பாருங்கள். இது வந்து அபிராமி அம்மனுடைய கொடிமரம். இது அபிராமி அம்மன் சந்நிதியினுடைய கொடிமரம். இது நல்லா அர்ச்சனை கடை அப்படி இப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் இப்படி நேராக உள்ளே போனீங்கன்னா அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அபிராமி அம்மன் சன்னதியை பார்க்கலாம். உள்ளே எதுவும் ஒரு மாதம் as much as possible நான் க்ளோஸில் எடுக்கிறேன். அவங்க தான் அபிராமி அம்மன். நீங்கள் தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். நீங்கள் இந்த இடத்துல
அபிராமி பட்டர் வந்து பாடிய ஸ்தலம் இதுதான் அப்படிங்கிறது தெரியும். அந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு உள்ளே நுழையும் போது அந்த கோபுரத்தின் இடப்புறத்தில் நின்று பாடினார் என்பார்கள். அதுபோல் அவர் வந்து பெரிதும் அங்கே பாடியது எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய உள்ளே தான் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பட்டர் காலம் அப்படிங்கிறாங்க. அதாவது அப்பர் காலத்திற்கு பிறகு, அப்பர் என்ற திருநாவுக்கரசர் காலத்திற்கு பிறகு தான் 3-4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு. அப்படி என்றால் ஒரு 4ஆம் நூற்றாண்டா 5ஆம் நூற்றாண்டாக இருக்கும். இங்கு தான் அபிராமி பட்டர் தங்களுடைய அந்தாதிகளெல்லாம் பாடிய ஸ்தலம் இது. இத்திருக்கோயில் அபிராமி அம்பாளுக்கு வெள்ளி ரதம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனுங்க. 250 கிலோ வெள்ளி தேவைப்படுவதால் பக்தர்கள் தாராளமாக வெள்ளியோ அல்லது ரொக்கமாகவோ வழங்கி அம்பாள் அருள் பெறவும் அப்படின்னு ஒரு இங்கே நம்ம இதை உள் வாயில் இது. அதாவது வெளியிலேருந்து நம்ம வந்தோம், உள்ளே வந்தோடனே இடதுபுறமாக இருக்கும் ஒரு போர்டு நம்ம வரவேற்கின்றது. அதுதான் அபிராமி அம்மன் சந்நிதி. இப்போ இன்னும் உள்ளே வந்து நம்ம உள்ளேருந்து எடுக்கின்றோம். வெள்ளி ரதம் செய்ய போகிறாங்களாம். வெள்ளி தேவைப்படுகிறது. அந்த வெள்ளியை நீங்கள் டொனேட் பண்ணுறதா நீங்கள் பண்ணலாம். அல்லது அந்த வெள்ளி நீங்கள் என்ன அதனுடைய ரூபாய் எது அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் ரசீது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மிக அற்புதமான ஒரு கோவில். நவீன காலத்து கட்டமைப்பு இருந்தாலும் கூட பழைய கோவில். அபிராமி பட்டர் பாடிய கோவில் அது. ரொம்ப 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 முக்கியமான கோவில் அது. மிக மிக இதுதான் அம்பாள் ஸ்தானம் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, நீங்கள் உள்ளே போய்ட்டு நம்ம படம் பிடிக்க முடியாது. நம்ம இதுதான் நம்ம தரிசித்தது அம்பாள் ஸ்தானம். இந்த அம்பாள் ஸ்தானத்திலிருந்து வெளியே வருகின்றோம். தென்புறமாக உள்ள ஒரு வாயில் ஏதான் உள்ளே போகின்ற பொழுது உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இருங்க. ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் எல்லோருக்கும் அறிந்தது தான், ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது திருமணம் நடப்பதாக இருந்தால் இங்கே தான் நடக்கும். திருமணம் என முதல் திருமணம் என்பதை விட இன்னும் சொல்லப்போனால் முதல் திருமணம் இங்கே பண்ண மாட்டாங்க. முதல் திருமணம் மண்டபத்தில் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்தது ஷஷ்டி அப்த பூர்த்தி அப்படிங்கிறாங்க இல்லையா, அதாவது 60ஆம் கல்யாணம் செய்வது வந்து இங்கே தான். அது இங்கே தான் என்றால் இந்த அம்பாள் கோவிலையும் இந்த எல்லா இடத்துலையும் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட இப்போ அந்த மூலவரனுடைய அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் நான் போகிறோம் கொஞ்ச நேரத்தில். அதெல்லாம் சுற்றிலும் வைத்து தான் அங்கே திருமணம் செய்வார்கள். அறுபதங்களை எல்லாம் செய்வாங்க. இங்கே எல்லாமே திருமணம் செய்த தம்பதிகள். அதாவது திருமணம் செய்த தம்பதிகள் என்றால் புதிதாக அல்ல. ஒரு அதாவது 60 ஷஷ்டி அப்த பூர்த்தி அந்த திருமணம் செய்த தம்பதிகளை நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தம்பதிகளிடம் நீங்கள் அவங்கள பார்த்தாலே போதுங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் அவளை பார்த்துட்டு நீங்கள் ஆசை விடுங்க, நீங்கள் நான் காலை விடுறேன் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அவர்களை பார்த்தாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு 70 வயது பூர்த்தி அடைந்து இப்போ திருமணம் செஞ்சுருக்கிறீங்க அப்படியா? ரைட்டு. ஷஷ்டி அப்த பூர்த்தி. என்ன ஊர் நீங்கள்? காரைக்கால் தான். காரைக்கால். நீங்கள் வெரி குட். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கணும். எங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஆசீர்வாதம் வேணும். சரி, உங்கள் பேர் என்னம்மா? சரிங்க. உங்களுக்கு என்ன வயசு கேட்கலாமா? என்ன வயசு உங்களுக்கு? 66 வயசு. 67 வயசு. உங்களுக்கு 70 வயசு. நீங்கள் ரிட்டையர்டு, நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க. அப்படியே கைகூப்பி அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஆலயத்தை நாம் சுற்றி வருகின்றோம். அந்த வெளி வளாகம் பிரகாரம் நம்ம உள்ளே போயிட்டு அந்த மூல ஸ்தானம், அதாவது அம்பாள் எழுந்தருளி இருக்கும் அந்த ஸ்தானத்தை வந்து படம் பிடிப்பது நாகரிகம் இல்லை. இருந்தாலும் கூட அந்த தூரையும் தான் நம்ம படம் பிடித்தோம். ஓரளவு நம்ம க்ளோஸ்அப் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துங்க. இப்போ இந்த அம்பாள் ஸ்தானத்தினுடைய வெளிப்பிரகாரம் அப்படியே சுற்றி வருகின்றோம். ஒரு இந்த ஷஷ்டி அப்த பூர்த்தி 70 வயது பூர்த்தி செய்து அவர்கள் திருமணம் செய்து கொண்ட ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். அவர் அந்த தம்பதிகளை பார்த்தோம். நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கினார்கள். மற்றவர்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வழங்குங்கள் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குகிறாங்க. இதுதான் மிக அற்புதமான ஒரு ஆலயங்க. அது இந்த ஆலயத்திற்கு வந்து வர வர சலிக்காது என்பார்கள். நீங்கள் வந்தவங்களை யாராவது கேட்டாங்க, புதுசாக வந்திருக்கீங்க கேட்டால் புதுசாக வந்தில்ல, நான் அடிக்கடி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அபிராமி பட்டர் அமர்ந்து பாடிய இடம் எது அப்படின்னா அந்த அமிர்த கடேஸ்வரனுடைய 2 புறங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செவி வழி செய்திங்க. அது இதுக்கான ஆதாரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த அபிராமி பட்டர் அமர்ந்த இடங்கள் இதெல்லாம். இது வேறு மாதிரி இந்த கட்டிட அமைப்பு இருந்ததான், இங்கே தான் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சீக்வன்ஸை தான் நான் பார்த்துட்டு வரோம். நம்ம அபிராமி அம்மன் கோயிலினுடைய வெளியிலேருந்து வரோம். நம்ம இது வெளிப்பகுதி எப்படியே போயிட்டு நம்ம அமிர்த கடேஸ்வரர் இதான் கோபுரம். அது அமிர்த கடேஸ்வரர் உள்ளே போகின்றோம். 1:30 மணிக்கு நடை சாத்தி விடுவார்களாம் மதியானம். ஆனால் அதுக்கு முன்னாடி படம் பிடித்து கொண்டிருக்கின்றோம். மணி இப்பொழுது 1, அதாவது 12:50 ஆகின்றது. இதுதான் கொடிமரம். அமிர்த கடேஸ்வரர் மூலவரனுடைய, அதாவது மூலஸ்தானத்தினுடைய பிரைம் கார்டு அவருடைய கொடிமரம் இது.
இது இதெல்லாம் வச்சுருக்காங்கங்க, இப்போ வச்சுருக்காங்க. அது முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு 6 மாத காலமாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரவில்லை என்றால் இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. இப்போ பாருங்கள், இந்த அப்டேட்டட் ரிப்போர்ட் கூட சொல்லலாம். நான் மிக அழகாக அமைச்சிருக்கிறாங்க. அது தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனுரை ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுறாங்க. அப்பா இந்த கோவில் பிலாங்ஸ் டு தருமபுரம் ஆதீனம்ப்பா அப்படிங்கிறத அடிக்கடி எல்லா இடங்களும் அந்த போர்டை வச்சுருக்கிறாங்க. இது தேவஸ்தான அலுவலகம், உங்களுக்கு ஏற்கனவே நான் பார்த்தது அதுதான். இது நந்தி, அதாவது விநாயகர். இந்த விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் நாம் உள்ளே போக வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம் என்பது உங்களுக்கு அறிந்தது. இது கொடிமரம். உள்ளே போகின்றோம். அதாவது மீண்டும் ஒரு முறை இந்த ஃப்ளெக்ஸோதனம் படம் பிடிக்கிறோம். இதில் பாருங்கள், இத்திருக்கோவில் அபிராமி அம்பாளுக்கு வெள்ளி ரதம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. 250 கிலோ வெள்ளி அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் ஒரே நபராக இருந்த 250 கிலோ நீங்கள் வெள்ளியை நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா சூப்பர், யூ ஆர் வெல்கம். மோஸ்ட்லி, அதாவது ஹார்ட்லி வெல்கம். இருந்தாலும் கூட உங்களால் இயன்ற நீங்கள் நிதி உதவி அளிக்கலாம் அப்படின்னு இந்த நிர்வாகம் அழைக்கிறது. இதுதான் இந்த அபிராமி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த அமிர்தகடேஸ்வரர் மூலவரனுடைய வாயில். இது உள்ளே போகின்றோம். நாம் மூலவரை உள்ளே படம் பிடிக்க முடிகிறதோ இல்லையோ, தூரத்திலிருந்து நீங்கள் மூலவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் மூலவர் அமிர்தகடேஸ்வரர். அதுதான் நீங்கள் அமிர்தகடேஸ்வரர். இன்னொரு வாட்டி நம்ம க்ளோஸ்அப் கொண்டு வருவோம். அவர் தான் அமிர்தகடேஸ்வரர். உள்ளே பக்தர்கள் வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். இடதுபுறமாக, அதாவது அந்த இறைவனுக்கு வலதுபுறமாக தெற்கு நோக்கி அவர் மார்கண்டேஸ்வரர் இருக்கிறார். அவரை நம்ம சென்று பார்ப்போம். உள்ளே திரும்பி இடதுபுறமாக திரும்பினால் மிகப்பெரிய கோவில். இது பழங்காலத்து கோவில் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்னாங்க இல்லையா, அந்த பட்டர் காலம் அப்படிங்கிறது மிக அற்புதமான, எல்லாம் வழக்கமாக எல்லா கோயிலும் உள்ள சன்னதிகள் தான். நம்ம ஒரு சில இடங்களில் தான் படம் பிடிக்க போகின்றோம் பொழுது. அதாவது இப்போ மூலவர் அமிர்தகடேஸ்வரர் நீங்கள் பார்த்தீங்க, அதுமாதிரி அம்பாள் அந்த அவங்கள பார்த்தீங்க நீங்கள், அபிராமி அம்மனை பார்த்தீர்கள். அது மார்கண்டேஸ்வரர் முடிந்த அளவுக்கு நாம் புகைப்படம் எடுக்க முயற்சிப்போம். மிக அற்புதமான காட்சி இது. ஆமாம், அந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தினுடைய உள்ளே நுழைகின்றோம். அபிராமி அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலும் தெரியும் உங்களுக்கு. அந்த மூலவர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தினுடைய உள்ளே திரும்பி சற்று இடப்புறம் திரும்பி நீங்கள் அந்த கிழக்க பார்த்தீங்கன்னா ஐயா மூலவர் மேற்கு நோக்கி இருக்கிறார். அது முக்கியம். இதுதான் மேற்கு புறம் இது உங்களுக்கு, சரிங்களா? அது மேற்கு புறம் இது. ஐயா அதாவது மூலவர் மேற்கு நோக்கி இருக்கின்றார். இந்த கோபுரத்தினுடைய அழகே அழகு என்பது சொல்லியும் தெரிய வேண்டுமோ? இது ஒரு மிக அற்புதமான ஒரு மண்டபம், நீண்ட மண்டபம். நீங்கள் உள்ளேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு அன்னதானம் செய்வதற்காக ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மண்டபமோ அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கும், நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இது மாதிரி நிறைய கோவில்களில் இந்த மாதிரி இந்த 1200-300 கட்டப்பட்ட கோவில்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. நம்ம ராஜதானி மண்டபமா, இது என்ன பேர் அப்படிங்கிறது தெரிந்தவர்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க. நீங்கள் இது மிகப்பெரிய மண்டபம். இது என்ன கேட்டால் இங்கே உட்காந்து அழகாக சாப்பாடு பரிமாறலாம், அந்த மாதிரி இருக்குது. இல்லை வேறு இந்த மாதிரி இந்த குத்து விளக்கு பூஜை அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் இங்கே. இது என்ன மண்டபம், இந்த மண்டபத்திற்கு பேர் என்ன அப்படின்னு தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுவோம். இது ஒரு கோபுரம். இதுதான் மார்கண்டேஸ்வரர் அவருடைய கோபுரம், அவருடைய விமானம் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மார்கண்டேஸ்வரனுடைய விநாயகம், இன்னும் விமானம். நீங்கள் இன்னொன்று சொல்கிறோம், அந்த உள்ளே சென்று நீங்கள் அந்த நம்மளுடைய அந்த இறைவனை தரிசிக்க முடியாவிட்டாலும் வெளியில் இருந்து நீ விமானத்தை வணங்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் அலுப்பப்பட்டுக்கிட்டு லேசியாக சொல்லுவாங்க அப்படிலாம் நினைக்கலாம் நீங்கள். அதெல்லாம் கிடையாது. இறைவனுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பேர் ராமசாமி, குப்புசாமி, ஏதோ ஒரு கஜேந்திரன், ஏதோ ஒன்று அப்படி இருந்தீங்கன்னா இவர் இன்னாரும் வந்திருக்கிறார், அவர் நம்மை வணங்க இயலாமல் வெளியில் நிற்கின்றார் அப்படி இறைவனுக்கு தெரியும் அல்லவா? அதனால் விமானத்தை நீங்கள் வணங்கலாம். நீங்கள் எல்லாம் பாருங்கள், மிக அழகாக அமைக்கப்பட்டுள்ள கோபுரங்கள், அமெரிக்கர்கள். இப்போ நம்ம கிழக்கு நோக்கி போகிறோம். கோயிலில் உள்ளே மேற்கு நோக்கி ஐயா இருக்கின்றார். வரோம், பார்ப்போம். நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம். ஆலயத்தினுடைய உட்பகுதி இது. நீங்கள் படம் பிடிக்கலாமா பிடிக்கக்கூடாதா என்று கூட தெரியவில்லை. நல்ல நந்தி, அருமையான விக்கிரகங்கள், சிலைகள் நிறைய இருக்கின்றன. 63 நாயன்மார்கள் அங்கே வெளியில் உள்ளே இருக்காங்க. அவர் தான் மூலவர். காலசம்ஹாரமூர்த்தி, அது மார்கண்டேஸ்வரர் அப்படின்னு சொன்னேன். காலசம்ஹாரமூர்த்தி மூலஸ்தானம் அமிர்தகடேஸ்வரர்.
அதாவது கோபுரத்தை காட்டி போர் அடிக்கவும் கூடாது. இருந்தாலும் இறைவனுடைய கோபுரத்தை பார்க்கறதுக்கு என்ன போர் அடிக்கிறது என்ன இல்லையா? அதை பாருங்கள், எவ்வளோ அழகான கோபுரங்கள் பாருங்கள். எல்லாம் பெயிண்டிங் பண்ணி ரொம்ப பிரமாமாக வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வெளி கோபுரம், அடுத்த உள்கோபுரம், அடுத்த மூலஸ்தானம். இது மார்கண்டேஸ்வரர், அதை கால சம்ஹார மூர்த்தி அவர்களுடைய விமானம் இதை முன்னாடி பார்த்தது. அற்புதமான ஒரு திருக்கோவிலை இருக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு இதை நான் காண்பிப்பது நான் பெருமைப்படுகின்றேன். நீங்கள் வீட்டில் இருந்து இந்த கோவிலை தரிசிப்பதற்கு நான் ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த இறைவன் அபிராமி அம்மா தாயாரும் இந்த மூலவர் அமிர்த கடேஸ்வரன் வழங்கியிருக்கின்றார்கள் என்றுதான் என்ன வேணும். இருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாவிட்டால் இப்பொழுது தெரிந்து கொள்ள, தெரிந்திருந்தால் நல்லது. நான் ஞாபகம் ஸ்தல விரக்ஷம், அதாவது இந்த அபிராமி அம்மன் கோவில் அமிர்த கடேஸ்வரர் கோவிலினுடைய தலவிருஷம் பாருங்கள். ஸ்தல விரக்ஷம் காசி பிஞ்சிலம் அப்படின்னு போட்டிருங்க. அது பாருங்க, காசி பிஞ்சிலம் தான். அழகான ஒரு காசி பிஞ்சிலம் என்கின்ற மரம் தான் இந்த கோவிலினுடைய தலவிரக்ஷம். நிறைய சன்னதிகள், என்னென்ன சன்னதிகள் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆலயத்தினுடைய சண்டிகேஸ்வரர் சன்னதி இது. அப்புறம் எண்ணற்ற சன்னதிகளுங்க, எண்ணற்ற மண்டபங்கள், எண்ணற்ற ஏதோ சொல்லி மாளாது நாம் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவிற்கு உள்ள கட்டிட அமைப்பு, கட்டிடக்கலையினுடைய அமைப்பு. இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தினுடைய அபிராமி அம்மன் சன்னதியினுடைய அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தினுடைய குரு தட்சிணாமூர்த்தி, அதுதான் குரு தட்சிணாமூர்த்தி. கோவிலில் உள்ள மிக பிரதானமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு மார்கண்டேஸ்வரர், அதாவது இந்த கால சம்ஹார மூர்த்தி. இறப்பு இல்லை, இறப்புக்கு எதிராக இறைவனை யமனை அவளை எதிர்கொண்டவன். அதனால்தான் இந்த இறப்பு பயம் உள்ளவர்கள், அந்த இறப்பு வேண்டாம் என்று தள்ளி போடுபவர்கள், தள்ளி போடுறது நம்ம யார்? இறைவன் தானே தள்ளி போடுறது. அந்த மாதிரி இறப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு சந்நிதி தான் அந்த சந்நிதி. எந்த சந்நிதி? அதாவது இறப்பு கைகூடி உணவே வந்து விடாது என்று இறப்பு பயம் இருப்பவங்களாம் அடிக்கடி இங்கே வரணும். ஆயுசு கெட்டி நிறைய ஆயுசுடன் வாழ்பவர்கள், வாழ விரும்புபவர்கள், வாழ வேண்டும் என்று வேண்டுபவர்கள் அனைவரும் வரக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறாங்க. ஆலயத்திலேருந்து வெளிவருகின்றோம். நடை சாத்தப்பட்டு ஆயிற்று. அது 1:30 மணிக்கு நட சாத்துவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த 1:30 மணிக்கு நட சாத்த போகிறாங்க. நம்ம வெளில வர்றோம். இன்னொரு இடத்துக்கு பார்ப்பாருங்க. ஆலயத்தை விட்டு நாம் வெளியில் வந்திருக்கின்றோம். காரணம் 1:30, அதாவது 1:30 மணிக்கு நடை சாத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அமிர்த கடேஸ்வரர் மூலவர், அபிராமி அம்மன் தாயார் அம்பாள், அடுத்து மார்கண்டேஸ்வரர் அப்படிங்கிறத சொல்றதை விட நம்ம கால சம்ஹார மூர்த்தி, அதெல்லாம் பிரதான தெய்வங்கள். நம்ம எல்லாத்தையும் தரிசித்துருக்கிறோம். இதை கொஞ்சம் மங்களாக தெரிகிறதா என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், அது நிறைய தம்பதிகள் என்றால் அதான் சஷ்டி அர்த்த பூர்த்தி, 60 வயது தாண்டியவர்கள், 70 வயது தாண்டியவர்கள், தங்களுடைய ஒரு இனிமையான திருமணம். அது ஒரு இளம் வயது திருமணம் என்பது கூட மிகப்பெரிய, அதுவும் சந்தோஷமான சமாச்சாரம் தான். அதை விட மிகுந்த சந்தோஷம் தரக்கூடியது 60 வயது தாண்டி 70 வயது தாண்டி திருமணம் செய்து கொள்வோம். இறக்கம் ஒரு, அதாவது அந்த நம்மை விட வயது முதிர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இடம் இது அப்படிங்கிறாங்க. நன்றி. இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நம்ம மீண்டும் ஒரு முறை மற்றொரு ஆலயத்திலிருந்து நம்ம சந்திப்போம்.